வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற ரியாலிட்டி ஷோவில் ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம அபிஷேகா. ஓவர் நைட்டில் ஒரே பாடல் மூலமாக வைரலான சிறுமி தான் இளைய அபிஷேகா. அவங்க கர்ணன் படத்தில் இருந்த அந்த கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை பாடினதுனால நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்தும் சரி, கெஸ்ட் கிட்ட இருந்தும் சரி, ஜட்ஜஸ் கிட்ட இருந்தும் சரி நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸை வாங்கிட்டு வராங்க. அந்த வகையில் அவங்க வளர்க்குற ஒரு பெட் பண்ணின விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீசன் 5 அதாவது சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸில் ஒளிபரப்பாயிட்டு வர ரியாலிட்டி ஷோவில் அபிஷேகா அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற குழந்தைங்களை விட கிட்டத்தட்ட பாடுற எல்லா பாடல்களுக்குமே 2 முறை கோல்டன் ஷவர் வாங்கினவங்க தான் நம்ம அபிஷேகா. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸோட இம்ப்ரெஷன் ரேட்லேயும் அவங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் டைமே கூட ஜட்ஜஸை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணி கோல்டன் ஷவர் வாங்கினவங்க தான் இன்னைக்கு டைட்டில் வின்னராக இருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய டைம் கோல்டன் ஷவர் வாங்கினவங்க நம்ம அபிஷேகா. அப்படி வைரலான அந்த சிறுமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அவங்க வளர்க்குற ஒரு சின்ன பெட் பண்ணின அந்த சேட்டைகளான விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்க சின்னதாக ஒரு குருவியை பெட் மாதிரி வளர்க்குறாங்க. அந்த குருவி அபிஷேகா சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுது. இங்கே பாரு, உன்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் ரியாக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் அந்த குருவி ரியாக்ட் பண்ணுற விஷயந்தான், அது கூட அவங்க பேசுகிற விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீட்டில் அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய சின்ன ஆட்டுக்குட்டி, அவங்களுடைய மாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க காமிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதை நாங்கள் ஒரு ஜீவனாக பார்க்கல, எங்கள் வீட்டில் ஒரு சொந்தமாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகா ஒரு பெட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு வச்சிருக்கிற நேமை சொல்லி அவங்கள கூப்பிடுறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்பவும் சூப்பர்பாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அபிஷேகா அவங்களுக்கு ஒரு அண்ணாவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய மொத்த ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரொட்டீனையும் ஒரு வீடியோவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்குறவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அபிஷேகாவோட ஃபேன்ஸ் அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு மாடு கிட்ட இருக்கிற அந்த கள்ளங்கபடம் இல்லாத மனசு தான் உங்ககிட்டயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.